மனசு நமக்கு எப்போதுமே ரிலாக்ஸாக இருந்தால் தான் சக்தி நமக்கு கிடைக்கும். மிகச்சிறப்பான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஃபைட்டு, சண்டை வந்துருச்சு. வாலி என்பவர் அண்ணன், சுக்ரீவன் என்பவர் தம்பி. அப்போது அண்ணனுக்கு பயந்து ஒரு மலையில் வந்து ஒளிஞ்சிட்டான் சுக்ரீவன். சுக்ரீவனோட அனுமா இருந்துட்டார். சில வானரங்கள் சுக்ரீவனோட வந்தாச்சு. சுக்ரீவன் வந்து தம்பி. பெரிய ஃபைட்டு, உயிர் போகிற அளவுக்கு சண்டை அவங்க நாட்டில். ஒரு மலையில் வந்து ஒளிஞ்சாச்சு. அதுக்கு பேர் ருசியமுக பர்வதம் அப்படின்னு பேர், அந்த மலைக்கு பேர். ராமனும் லட்சுமணனும் ராமனுடைய மனைவி வந்து ராவணன் தூக்கிட்டு போனதுனால தேடுறாங்க, சீதையை தேடி தேடி வர்றாங்க. சீதையை தேடி வரும் பொழுது அப்போ சுக்ரீவனை பார்த்தா ஒரு நல்லது கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும், அந்த உதவியோட வந்து சீதையை மீட்டலாம் அப்படின்னு தகவல் கிடைக்க சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக சீதையை தேடி கொண்டிருக்கக்கூடிய படலத்துல தான் சுக்ரீவனை பார்க்கறதுக்காக வர்றாரு ராமன். ராமன் ஆக்சுவலி சுக்ரீவன்ட்ட ஹெல்ப் கேட்டு தான் பார்க்கறதுக்கு வரப்போறார். வீரமான நபர் தான் ராமன். இருந்தும் உதவிகள் தேவை, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். இப்போ உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பயுமே மைண்ட் ரிலாக்ஸாக தான் இருக்கும். மைண்டு டிப்ரெஷன் ஆகி வியாதிகள்லாம் வர்றதுக்கான காரணமே சோகம், துன்பம். இப்போ நமக்கு ஒரு பண கஷ்டம் வருது, ஒருத்தர் கொடுத்து உதவி செய்ய ஆட்கள் இருந்தாலும் நமக்கு என்ன கஷ்டம், ஹாப்பி தானே. ஒரு தொழிலில் பிரச்சனை வருது, 2 சப்போர்ட்டர்ஸ் வந்து இப்படி தொழில் பண்ணப்பான்னு சொல்கிறாங்க, கஸ்டமர்ஸ் உங்களுக்கு உதவியாக நிற்கிறாங்க. உங்களுடைய கடையில் எம்ப்ளாயிஸ், ஏங்க முதலாளி ஒரு 4-5 மாதம் நீங்கள் சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கம்பெனி நல்லா இம்ப்ரூவ் ஆகட்டும், நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிறேன், நல்லா இம்ப்ரூவ் ஆன பிறகு நான் சம்பளம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்கள் ஒர்க்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். ஒரு பேங்க்லேருந்து பேங்க் மேனேஜர், ஏங்க நீங்கள் இஎம்ஐ வந்து 4 மாதம் கட்டலனாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணுங்க, நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறேன், என்னுடைய பர்சனலில் நான் வந்து கொஞ்சம் இது வந்து மேட்ச் பண்ண முடியும், நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன், நீங்கள் நல்லா சம்பாரிச்சுட்டு பிஸ்னஸை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இஎம்ஐ சேர்த்து கூட கட்டிக்கோங்க. இப்படி ஒரு பேங்க் மேனேஜர் சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ண, இப்படி சப்போர்ட் சிஸ்டம் எல்லா இடத்துலையும் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஏன் மனசு எப்பயுமே ரிலாக்ஸாக இருக்குமே. பல பேருக்கு பிரச்சனை என்னன்னா சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. இப்போ மனசு ரிலாக்ஸாக இருக்கணும்னா என்ன தேவை, நமக்கு சப்போர்ட் சிஸ்டம். இந்த சப்போர்ட் தேடி தான் ராமன் போறாரு. ராமனுக்கு இப்போ மனசு சரியில்லை. ஏன்? சீதாதேவி கூட இல்லை, சீதையை கடத்திட்டு போயிட்டாங்க. வீரத்தன்மையுடையவர், கடவுளினுடைய அவதாரா. இப்போ அரசன் சுக்ரீவனை தேடி போறாரு. சுக்ரீவனை தேடி போகும்போது சுக்ரீவன் பார்க்குறான், அண்ணன் தம்பி 2 பேரும் ராமன் லட்சுமணனும் அந்த காட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த பர்வத ருஷிய பர்வதத்தை தேடி ருஷியமுக பர்வதத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சுக்ரீவன் தூரத்துலேருந்து பார்க்குறான் 2 பேர் வரும்போது இவனுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அண்ணன் ஆள் அனுப்பிட்டாரு, அண்ணனுக்கு தம்பிக்கு தானே ஃபைட்டு, அண்ணன் ஆள் அனுப்பிட்டாரோன்னு பயம். வாலியினுடைய ஆட்கள் வர்றாங்களோ, இது மனுஷனுக்கு இயல்பா உள்ளது. அப்படியே பயம் வரும்போது என்ன ஆயிரும், மைண்ட் ரிலாக்ஸா இருக்காது. பயம் வந்துருச்சு. பயம் வந்தோன்னா நம்ம தப்பிச்சு பழச்சு போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு குகை இருக்கு அந்த மலைக்குள்ள, அதில் போய் சுக்ரீவன் ஒளிஞ்சுக்கிறான், வாலியோட தம்பி. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் வர்றது சுக்ரீவனை பார்த்து ஹெல்ப் எடுக்கிறதுக்காக. ஆனால் இவன் அவங்க 2 பேரும் பயந்து அண்ணன் தான் ஆள் அனுப்பியிருக்காருன்னு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டான். ஒரு மலையினுடைய குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். சில வானரங்களும் போய் சேர்ந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. சுக்ரீவன் பயந்தாக்க அப்புறம் சுக்ரீவனோட அசிஸ்டன்ட்லாம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பயம் வரத்தானே செய்யும். அது எல்லாருக்கும் இயல்பானது தானே. அவ குகைக்குள்ள போய் ஒளிஞ்சோடனே அனுமனை கூப்பிட்டு, அப்பா வாயுவின் குமாரா அனுமனை இங்கே வாப்பா. சுக்ரீவன் கூப்பிட்றான் அனுமனை கூப்பிட்டு, 2 பேர் வர்றாங்க பாரு, நீல நிற மேனியா 2 பேர் வர்றாங்கல்ல, நம்மளை கஷ்டப்படுத்த துன்புறுத்தத்தான் 2 பேர் வர்றாங்க பாருக்கு, அண்ணன் தான் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன செய்ய, போய் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டு வா. சுக்ரீவன் ராஜா ஒளிஞ்சிட்டான், அனுமன் வந்து அமைச்சர், இன்னும் சில அமைச்சர்கள்லாம் அங்கே இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க. வானர கூட்டம் அதுவும் எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்க. அனுப்புறது யாரு, அனுமாரை மட்டும் அனுப்புறாங்க. அனுமார் கொஞ்சம் புத்திசாலி, சுக்ரீவன் தெளிந்த அறிவுடையவன் தான். ஆனா அண்ணன் மேல அவ்வளவு பயம் இருக்கு. அந்த பயத்தினால உள்ளுணர்வு அவனுடைய அறிவு இல்லாமல் செய்து விட்டது. பயம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன தெரிஞ்சாலும் அது போயிடும், மைண்ட் ரிலாக்ஸா இருக்காது. தெளிந்த அறிவுடைய சுக்ரீவன் அண்ணன் மீது இருந்த பயத்தால் வரக்கூடிய 2 மனிதர்களை பார்த்து அண்ணனுப்பிய ஆளாக இருக்குமோ என்று இவனாக உள்ளுணர்விலே சந்தேகப்பட்டு
இவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நிறைய மக்கள் பல 10 ஆண்டுகள் இப்படித்தான் துளைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இதுவா இருக்குமோ அப்படின்னு இவங்களா யோசிச்சு மனப்பால் செஞ்சு மனப்பால் குடிச்சு கற்பனை செஞ்சு, இங்க பிரச்சனையே இல்லை மக்களே, நம்ம கற்பனை தான் பிரச்சனை. இது இப்படி வந்துருமோ, அது அப்படி ஆயிருமோ, அது இப்படி இருக்குமோ, நாம மைண்டுக்குள்ள நினைச்சு இமேஜின் பண்றோம் பாருங்க. ஒரு பிரச்சனையை பத்தி நாம திரும்ப திரும்ப நினைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இல்லாத பிரச்சனை வந்துருமோ நம்ம கற்பனை பண்றோம் பாருங்க, அதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. உங்களிடம் அப்படி ஒரு குணம் இருந்தால் அதை இன்றோடு அடியோடு மாற்றுங்கள். நீங்கள் மாற்றினால் மனசு ரிலாக்ஸா இருக்கும். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணா போதும், மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 மினிட் 2 மினிட்னு நான் சொல்லித்தரக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செகண்ட்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ் அப் பண்ணலாம். இப்போ நான் சொல்ற டெக்னிக்ஸை நீங்க இப்போ காதுல கேட்குறீங்கல்ல, இந்த கொள்கைகளை கேட்டு இந்த தத்துவங்களுக்குள்ள நீங்க புரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா தியானம் எல்லாம் வேண்டியதில்லை. எப்பயுமே நீங்க 24 ஹவர் ஆன் டியூட்டி தான், மைண்ட் ரிலாக்ஸ் தான் இருப்பீங்க எப்பயுமே. நான் சொல்ற தத்துவங்கள் புரிஞ்சு போச்சுன்னா தத்துவங்களை உள்வாங்கி அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சில பேருக்கு இந்த தத்துவங்களை உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், சப்போர்ட் சிஸ்டம் வேணும்னு சொன்னேன். இப்போ சப்போர்ட் சிஸ்டம் எடுக்கணும், பிற மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு வேணும். அப்போ அது கிடைச்சா தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அது இல்லைன்னா மைண்ட் ரிலாக்ஸ் இருக்காது. அப்போ தியானத்தின் மூலமா அடிக்கடி நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன், பயப்படாதீங்க. இப்போ நிறைய பேர் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு யாருப்பா சமயக்காரர் கூப்பிடுப்பா அப்படின்னா அங்கேருந்து பயந்துட்டு வருவார் சமயக்காரர். எங்க சாப்பாட்டுல எதுவும் பிரச்சனையாங்க, எதுக்கு பயப்படணும், ஏப்பா பயப்படுற, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லத்தாயா கூப்பிட்டேன். எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்டு டிப்ஸ் வந்து அந்த சப்ளை பண்றவருக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆக்சுவலி சாப்பாடு டேஸ்டா இருந்தா சமைச்சவர் தானேப்பா டிப்ஸ் கொடுக்கணும். இந்தாப்பா டிப்ஸ் ஒரு 50 ரூபா வச்சுக்கப்பான்னு சமயக்காரரை கூப்பிட்டு 50 ரூபா டிப்ஸா கொடுத்தோம்னா அவர் சந்தோஷப்படுவாரு. ஆனா நிறைய சமயக்காரங்க அப்படி கூப்பிட்டோம்னா பயப்படுறாங்க. ஐயோ எதுவும் சாப்பாட்டுல பிழை இருக்குமோ, உப்பு கூட போச்சோ, காரம் கூட போச்சோ, கம்ப்ளைண்ட் பண்ண கூப்பிடுறாங்களோன்னு ஃபர்ஸ்ட் அந்த பயம் வந்து எட்டி போகுது. அந்த பயம் வந்து எட்டி போச்சுன்னா மைண்ட் ரிலாக்ஸா இருக்காது இல்ல. அப்ப அச்சப்படாதீங்கன்னு சொல்றேன். அடுத்து இன்னொன்னு என்ன சொன்னேன், இமேஜினேஷன் தான் பிக் ப்ராப்ளம். ப்ராப்ளம் இஸ் நாட் அ ப்ராப்ளம், யுவர் இமேஜினேஷன் இஸ் த பிக் ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத போது கூட பிரச்சனை வந்துருமேன்னு நம்ம அதை நினைச்சு கற்பனை பண்றோம் பாருங்க, அதான் பிரச்சனை. இருக்கிற பிரச்சனையும் பெரிதுபடுத்தி பார்க்கிறோம், இல்லாத பிரச்சனையும் நாமளா கற்பனை பண்ணி பார்க்கிறோம். மனப்பால் குடிக்கிறோம், மனசுல கற்பனை பண்ணிக்கிறோம், நாமளா ஒண்ணு நினைச்சுக்கிறோம். அதுதான் பெரிய பிரச்சனை. பிரச்சனை இல்ல, கற்பனை தான் பிரச்சனைன்னு சொன்னேன்ல. இதை உள்வாங்கி இதை நீங்க சீர்திருத்தம் பண்ணுனா எப்பவுமே மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். எந்த வியாதியும் தேகத்துல வரவே வராது. குற்ற உணர்ச்சி இருக்கிறதா, ஸ்கின் டிசீஸ் வந்தே தீரும். மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா, யாரோ உங்க லைஃப்ல உங்களை பத்தி ஏதோ பேசிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்களா, மனக்குதிரை ஓடிக்கிட்டே இருக்கா, மண்டக்குள்ள 100 ட்ரெயின் ஓடுதா, 20 கோழி சண்டை போடுதா, 4 சிங்கம் ஓடிக்கிட்டே இருக்கா, 2 புலி வேட்டையாடிக்கிட்டே இருக்கா, உள்ளுக்குள்ள மான் ஓடிக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு தகர டப்பா உருண்டுகிட்டே இருக்கும், ஒரு சவுண்டு கேட்டே இருக்கும், மைண்டுக்குள்ள ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கும், 1000 நண்டு உருண்டு பிறண்டுட்டு கிடக்கும், எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேரு மனச்சிக்கல் உள்ளவருக்கு மலத்திலே சிக்கல் வரும், மலம் வராது, மலச்சிக்கல் வரும். மனச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கல் வரும். மனசுல கோளாறு இருந்தா தூக்கம் வராது, மனசுல கோளாறு இருந்தா செரிமானம் நடக்காது, மனசுல யோசனை இருந்தா வயிறு சிஸ்டம் டோட்டலா அடிபடும். அதுக்கு தான் உங்களுக்கு மனசே ரிலாக்ஸ் பிளேஸ்ன்னு நான் ஒரு 7 days கோர்ஸ் டிசைன் பண்ணி ஆன்லைன்ல ஃபீஸ் வச்சு ப்ரோக்ராம் பண்றதுக்கு காரணமே ஃபுல்லா மைண்டை கிளியர் பண்றதுக்காக தான். மனசே ரிலாக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற தலைப்புல அற்புதமா ப்ரோக்ராம் பண்றோம். அதுக்கு தியான பயிற்சிகளையும் உங்களுக்கு சின்னதாகவும் நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஒண்ணா அப்படி செய்து ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மனசுல கோளாறு வந்தா அது உடம்ப பாதிக்கும். பயந்தா ஹார்ட்ல பிரச்சனை வரும். பயந்துகிட்டே வாழ்றவங்க, அடிக்கடி பயப்படுறவங்களுக்கு இதய பிரச்சனை வரும். எதிர்கால பயம், எதிர்காலம்னா சும்மா லேசான பயத்துக்கெல்லாம் இல்லை, ரொம்ப தீவிரமான பயம் இருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஹை பிபி, லோ பிபி இதெல்லாம் வரும். இந்த பிளட் ப்ரெஷர், ரத்தத்தினுடைய அழுத்தங்கள்ல வேக மாறுபாடுகள் உண்டாகும். காம சிந்தனை அதிகமாக இருந்து உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை அடிக்கடி வீணாக்கி கொண்டே ஒரு ஆண் இருந்தார் என்றால் காம சிந்தனையின் காரணமாக உடம்புல சக்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகும். அதிக காமம் என்கிற எண்ணம் இருந்தா இப்ப மனப்பிரச்சனைனால உடம்பு பிரச்சனை வருமே.
சாப்பிடணுங்கிற வெறி மனசுல சில பேருக்கு வருவோம். எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உண்டாகும். அப்போ வியாதி சரியாகணும்னா மனசையும் நாம கிளென்ஸ் பண்ணணும், மனசையும் சரி பண்ணணும், மனசையும் சீர்திருத்தம் பண்ணணும், மனசும் சரியாகணும். அதுக்காக தான் 21 நாள் ஆர்கன் டீடாக்ஸ் பயிற்சியில உங்களுக்கு நாங்க மனசை பத்தியும் பேசுறோம். இப்ப சுக்ரீவன் பயந்து ஒளிஞ்சு இருக்கான் குகைக்குள்ள வெளியில வர்றதுக்கு பயம். அவங்கள பத்தி யாரு, அந்த 2 பேரும் வர்றது ராமன் லட்சுமணன் தான் வந்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அறிவு உள்ளவன் தான், அறிவை இழந்து விட்டான். ராமனையும் லட்சுமணனையும் கண்ட அடுத்த நிமிஷமே அவனுக்கு பயம் வந்து விட்டது. வாலியினுடைய ஆட்கள்னு நினைச்சு மனசு கலங்குறான். அப்போதான் அனுமாரை கூப்பிட்டு போய் கேட்டு வாப்பா, யாரு என்னன்னு பார்த்துட்டு வா. அது அனுமார் அமைச்சர் தான், அதே நேரத்தில் சுக்ரீவனுக்கு ஃப்ரெண்டு வேற, நெருங்கின ஃப்ரெண்டு, திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ எப்படி பாருங்க, ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. சுக்ரீவன் ஒளிஞ்சுக்கிட்டான், ஐயோ நம்மளை கொல்ல வந்திருக்கான், அடிக்க வந்திருக்கான்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அனுமார் தான் ஃப்ரெண்டு, அனுமாரும் சுக்ரீவனும் ஃப்ரெண்டு, அமைச்சர் தான் அதே நேரம் ஃப்ரெண்டு, அரசன் அமைச்சன், ஆனாலும் ஃப்ரெண்டு. அனுமாரை கூப்பிட்டு நீங்க என்னன்னு பாட்டுவா. அப்போ இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், ஏண்டா அவன் 2 பேரையும் பார்த்து நீனே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, பயந்து போய் என்னைய அனுப்பிவிடுற, அப்போ என்னைய கொன்னா பரவாயில்லையா, நானும் இப்போ உயிர் நண்பன், நீ ஏண்டா உயிர் நண்பன் தானடா, நீ என்னையும் ஒளிய சொல்லணும், எனக்கு ஒரு இடம் பார்த்து எனக்கு ஒரு வகை பார்த்து என்னைய ஒளிய சொல்லாம நீ என்னடா என்னை போய் யாருன்னு வேற பார்த்துட்டு வர சொல்ற. இப்படித்தானே கேட்பான் ஒரு ஃப்ரெண்டு. இப்ப இருக்கிற ஃப்ரெண்டா இருந்தா அப்படிதான் கேட்பான். ஆனா அனுமார் அப்படி கேட்கல. நண்பேண்டா சொன்னது யாரு, அனுமாரு. என் நண்பன்டா நீ, நான் உனக்காக எதையும் செய்ய வேண்டாம், நான் போய் யாருன்னு பாட்டு தைரியமாக போனார் அனுமார். நண்பன் அப்படி இருக்கணும், நம்ம ஒரு நண்பனுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் சொன்னால, இப்படி ஒரு நண்பன் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க மனசு ரிலாக்ஸ். இப்படி உங்க வாழ்க்கையில நண்பன் இல்லைன்னு நினைச்சு ஏங்காதீங்க. இப்போ அப்படி ஒரு நண்பனை உருவாக்கணும்னு நினைச்சு பாசிட்டிவ் வச்சுங்க. இப்படி ஒரு நண்பன் இல்லையேன்னு நினைச்சா ஸ்ட்ரெஸ். இப்படி ஒரு நண்பனை, இப்படி ஒரு நட்பை நாம இனிமேல் உருவாக்குவோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா நோ ஸ்ட்ரெஸ். என் குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறனே அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ். என் குடும்பம் என் மூலமா சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சா அது சூப்பரா இருக்கும், மனசு ரிலாக்ஸா இருக்கும். என் குடும்பத்துக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு இப்படி வெந்து நொந்து இப்படி சம்பாதிக்க வேண்டியிருக்கு, ஐயோ கடவுளே என் வாழ்க்கை ஏன் தான் போல கஷ்டமா இருக்கோ அப்படின்னா ஸ்ட்ரெஸ், பிரச்சனை மனசுக்குள்ள. ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ராத்திரி பகலா வேலை செஞ்சு உங்க முகத்துல நான் எவ்வளவு மகிழ்ச்சியை பார்க்குறேன், எவ்வளவு மகிழ்ச்சியை நான் பார்க்குறேன். இந்த காசு பணம் இருக்கிறதுனால எவ்வளவு நல்லா இருக்காங்க. நம்ம படுற கஷ்டமெல்லாம் அந்த பிள்ளைய மூஞ்சியில முகத்துல அந்த இன்பத்தை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் பனி மாதிரி மறையுது. நம்ம இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும், நம்மளாலதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. இப்படி நினைச்சா மைண்ட் ரிலாக்ஸ். இந்த குடும்பத்துக்கு ஆக்கி போட்டே சாவுறனே, ஆக்கி போட்டே அழிகிறனே, இந்த குடும்பத்துக்கு சமைச்சு 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 வெந்து நொந்து அடிப்படையிலேயே நான் சாவுறனே அப்படின்னா ஸ்ட்ரெஸ். இப்படி யோசிச்சா டிப்ரெஷன், இப்படி யோசிச்சா வருத்தம், கவலை, கோபம் எல்லாம் வரும். இப்படி யோசிச்சா அடிச்சு கொட்டியே சாவுறனே அப்படின்னா எப்படி மனசு ரிலாக்ஸா இருக்கலாம்? இந்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் யாருக்கும் எந்த தேக பிரச்சனையும் இல்லை. காரணம் யாரு? நான் தானே சமைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து சமைச்சு நாளைன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும், நாளைன்னா யாரு பொறுப்பா பார்த்துக்குவா, நான் தான் பொறுப்பா பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து ஒருத்தருக்கும் சுவையா ருசியா கொடுக்கறது என்னோட பொறுப்பு. இந்த பொறுப்பு கடவுள் எனக்கு இந்த பிறவியில கொடுத்துருக்காரு. எல்லாரையும் நான் காப்பாத்துறேன், எல்லாருக்கும் நான் நல்லது செய்யறேன், எல்லாருக்கும் நல்ல நல்ல பொருட்கள் வாய்க்கு ருசி செஞ்சு கொடுக்குறேன். நான் செஞ்சு கொடுக்கலன்னா யாரு செஞ்சு கொடுக்கறது? இவங்களுக்கு எனக்கு செஞ்சு கொடுக்குற திறமை இருக்கு, நல்ல உணவை தயாரிக்கிற திறமை இருக்கு. என்னுடைய திறமையை அந்த குடும்பம் பயன்படுத்தி எல்லாருக்கும் நான் நல்ல சுவையான உணவை தயாரித்து சாப்பிட்றேன். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஆரோக்கிய சுகாதாரத்துறை அமைச்சரே நான் தான், உணவு அமைச்சரே நான் தான். அந்த குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்தை நான் தான் மருத்துவரா இருந்து அடுப்படியை என் கண்ட்ரோல் வச்சு மருத்துவரா இருந்து இந்த குடும்பத்தை ஆரோக்கியமா காப்பாத்துற மருத்துவரே நான் தான். இப்படி யோசிச்சா மனசு ரிலாக்ஸா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம செய்யற வேலை தான் நம்ம யோசனையில தான் இருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோமா, நம்ம சந்தோஷமா இருக்கோமாங்கிறது. தென்றலோட பயிற்சி டெய்லி ஆன்லைன்ல மீட்டிங் வைக்கிறாருப்பா. என்னப்பா டெய்லி போக வேண்டியிருக்கு, இப்படி நினைச்சா ஸ்ட்ரெஸ்.
8 மணி ஆயிடுச்சு, 8:30 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஒரு மீட்டிங், 7:30க்கு ஒரு மீட்டிங், 8க்கு ஒரு மீட்டிங், 8:30க்கு ஒரு மீட்டிங். இப்போ நீங்களே வர்றதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனா, நான் டெய்லி உட்காந்துட்டு ஒரு நாள் பேசுனது இன்னொரு நாள் பேசக்கூடாது, புதுசு புதுசாக பேசணுமே. டெய்லி பேசணுமே புதுசு புதுசா. எனக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வரல? டெய்லி புதுசு புதுசு புதுசாக பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வரல? ஏன் வரலன்னா, மக்களை சந்திக்கிறோம். இந்த மக்களை நம்ம காப்பாற்ற பிறந்திருக்கோம். நம்ம சொன்ன 4 பேருக்கு பலிக்குது. நாம் அந்த பணியை தொடர்ந்து செய்வோம். இப்போ இன்னைக்கு 8 மணிக்கு மீட்டிங் இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 8 மணிக்கு மீட்டிங் இல்லை. ஒரு குரூப்புக்கு ஆடியோ எனக்கு சும்மா இருக்கிறதே பிடிக்காது. எனக்கு நான் செல்ஃபாக என்னையே சொல்லிக்கிறேன். சும்மா இருக்கிறதே பிடிக்காது. துருன்னு ஏதாவது ஒரு பணி செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். வேலை இல்லைன்னா அந்த நேரத்தில் ஒரு வேலையை உருவாக்கி செயல்படணுங்கிறது என்னோட எண்ணம். இன்னைக்கு 8 மணிக்கு எனக்கு மீட்டிங் இல்லை. 8 to 8:30 அந்த 30 மினிட்ஸ் எனக்கு வேலை இல்லைன்னா ஒரு குரூப்பில் பாருங்கள், உங்களால் எனக்கு வேலை இல்லாமல் போச்சு, நீங்கள் இப்போ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லையான்னு ஒரு டீமுக்கு நான் மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டீம் இன்னும் கை கொடுத்து வரல. நாளைக்கு அந்த 8 மணி ப்ரோக்ராமாக நான் லாக் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வேற ஒரு டீம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த டீம் ஒத்து வரலன்னா நான் வேற ஒரு ஆன்லைன் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் நாளைக்கு 8 மணி மீட்டிங்க்கு. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்த சந்தோஷமாக பார்த்தா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எத்தனை நாளைக்கு இப்போ பாருங்கள், இந்த மீட்டிங்கே நீங்கள் எப்படி சந்தோஷமாக நினச்சிக்கலாம்? டெய்லி வர வேண்டியிருக்கே அப்படின்னு நினச்சா கஷ்டம். எப்படி மாற்றி வச்சுக்கிறோம் பாருங்கள். நம்ம 21 நாள் இன்னர் ஆர்கான் டீடாக்ஸ்க்காக வந்திருக்கோம். நாம் வந்தது டயட் மட்டும் கொடுப்பாங்கன்னு நினச்சி வந்தோம். மனசை பற்றியும் தகவல் சொல்கிறாங்க, பரவாயில்லையே, நமக்கு நல்ல தகவல் கிடைக்குது. உடல் அறிவியலும் சொல்லி தராங்க, நல்லது, பரவாயில்லையே. இப்படிலாம் நினச்சா மனசு ரிலாக்ஸ் ஆகும். நம்ம என்ன 8:30 மணிக்கு போகிறோம், ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கோம், ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதிகமாக போகுது. ஒரு நல்ல கருத்தானே கேட்க போகிறோம். 21 நாளைக்கு நம்ம கேட்க போகிறோம். 21 நாளைக்கு பிறகு ₹1,00,000 கொடுத்தாலும் இது போல பேச்சு நமக்கு கிடைக்காது. இந்த 21 நாள் நம்ம உட்காந்து நம்ம லைஃப்ல ஒதுக்கி 21 நாள் நம்ம நல்ல கருத்தை கத்துக்கிறோமே, அதுக்கு நேரத்தை ஒதுக்குவோம். நம்ம இப்படி நினைச்சா மனசு ரிலாக்ஸா இருக்கும். இப்படி நினைச்சா இல்ல, சில பேருக்கு வர முடியலன்னா இந்த 21 நாள் வேண்டாம்ப்பா, வேலை இருக்கு நமக்கு, இன்னொரு 21 நாள் வரலாம்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணி பயிற்சியை விட்டு போயிட வேண்டியதான். அடுத்த 21 நாள் பயிற்சிக்கு வர வேண்டியதான். அந்த 21 நாள்லயும் முடியலன்னா அடுத்த 21 நாள், அதுவும் முடியலன்னா அடுத்த 21 நாள், அவ்வளவுதான். இப்படி வாழ்க்கை முழுக்க நீங்க 21 நாள் வர முடியலன்ட்டு போனீங்கன்னா அது 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 பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஸ்ட்ரெஸ். அதுதான் எத்தனை வருஷம் தள்ளி போட்டு போறது. ஒரு வியாதியை வந்தோன்னா குணப்படுத்திட்டோமான்னு போகணும். சார், நம்ம நினைக்கிறதுல தாங்க இருக்கு மைண்ட் ரிலாக்ஸா இல்லையாங்கிறது. நீங்க என்ன பண்ணாலும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கணுங்கிற பிரச்சனைகள் தினசரி நடந்தே தான் தீரும். நீங்கள் பிரச்சனைக்கு பதிலாக நீங்கள் அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு பிரச்சனை தீரும். நீங்கள் பிரச்சனைக்கு பதிலாக இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி கொள்ளுகிறீர்கள், கவலை என்கிற பிரச்சனையை உருவாக்கி கொள்கிறீர்கள். கவலைப்பட்டால் திரும்ப உடம்பு கெடும். பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அர்ச்சனைன்னு ஒன்று போகணும், ப்ராப்ளம்னு ஒன்று வந்தால் சொல்யூஷன் ஒன்று போகணும். ப்ராப்ளம்னு ஒன்று வந்தால் ப்ராப்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, கோ ஃபார் சொல்யூஷன். பிரச்சனைன்னா அதுக்கு ஒரு தீர்வு, அர்ச்சனை தான் தீர்வு. அர்ச்சனைனா நான் கோவில் அர்ச்சனையை சொல்லலை, அர்ச்சனைன்னு சொல்றது தீர்வை சொல்றேன், தீர்வை அர்ச்சனைன்னு சொல்றேன். பிரச்சனைக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க, அவ்வளவுதானே. இப்போ வீட்டில் புரிஞ்ச முன்னாடி சண்டை தானே, கூப்பிட்டு உட்காருங்க. இப்போ என்ன உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் செய்யறேன், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு ப்ராப்ளம், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைச்சி போயிடும். இப்போ நான் என்ன செய்யணும், ஏன் சண்டை நமக்குள்ள, புரிச்சா பண்டாட்டி என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் நம்ம பிரிய முடியாது, கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். இப்போ என்ன சொல்லு, நான் என்ன செய்யணும்னு சொல்லு, என்கிட்ட இதை எதிர்பார்க்குற சொல்லு, முடிஞ்சா நான் செய்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லு, முடிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்யணும், வாட் கேன் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ, நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுன்னா முடிஞ்சு வச்சுங்க எல்லா பிரச்சனையும். இப்படித்தான் நம்மளை நாமே மனசு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தான் நம்மளை மனசு ரிலாக்ஸா வச்சுக்கணும். சக்தியா இருக்கலாம், அருமையா இருக்கலாம், மனசு மட்டும் லேசா இருந்துச்சு சூப்பரா இருக்கலாம், அருமையா இருக்கலாம். எவ்வளவு வெயிட் வேணாலும் தாங்கும் ஃப்ளைட்டு. எவ்வளவு வெயிட்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ள எல்லாமே தாங்கும். ஆனா ஃப்ளைட்டு லேசா இருக்கும். ஃப்ளைட்ல பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியா இருக்கும், ஆனா லேசா இருக்கும். அதே போல உங்க மனசை நீங்க லேசாவும் வச்சுக்கணும், உறுதியாகவும் வச்சுக்கணும். அப்பதான் நீங்க நல்லா இருக்கலாம். இதான் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ், மிகச் சிறப்பா இருக்கலாம். இப்போ சுக்ரீவன் அனுமாரை அனுப்புறதுக்காக பேசிட்டு இருக்காரு. இப்போ அனுமார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் போனாரா, போய் என்ன பேசினாரு, என்ன நடந்துச்சு, இதையெல்லாம் நாம நாளைக்கு பார்க்கலாம்.